அனைவருக்கும் வணக்கம். இ-காமர்ஸ் பிஸ்னஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் சென்னை பேஸ்ட் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். A to Z டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் மணி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நீங்கள் அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப் இருக்கட்டும், இல்லை உங்கள் ஓன் வெப்சைட்டாக இருக்கட்டும், எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் நீங்கள் வந்து செல்லிங் பண்ணலாம். ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூகுளில் போய்ட்டு baapstore.comனு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுறது ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ட்ராப் ஷிப்பிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விதமான இன்வென்ட்ரியும் ஸ்டாக்ஸும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஆர்டர் வந்தோடனே இவங்கள்ட்ட போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போதும் கஸ்டமருக்கு இவங்க டேரெக்டாக ஷிப்பிங் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தமாக அமௌண்ட் கொடுத்து ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை ஷிப்பிங் பண்ணணும், பேக்கேஜ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல். ஸோ AliExpressமே ட்ராப் ஷிப்பிங் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இந்தியா பேஸ்ட் கம்பெனி, குறிப்பாக சொல்ல போனால் சென்னையில் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ஏன்னா இவங்க இ-காமர்ஸ் ஹோஸ்டிங்கும் இவங்களே பண்ணிடுறாங்க, நிறைய மார்க்கெட்டிங் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து ஒரு 2600 லொக்கேஷனுக்கு மேலே இவங்க ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஒயிட் லேபிள் பிராண்டிங், அதாவது உங்களோட பிராண்ட் நேமில் வந்து அவங்க ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒயிட் லேபிள் பிராண்டிங், அதுவுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். ஒரு 3 பிளான்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிளான்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் கேட்லாக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அக்சஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்லையோ இல்லை அமேசான்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ லிஸ்ட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா இவங்ககிட்ட ப்ளேஸ் பண்ண போதும் இவங்க பக்காவாக பேக்கேஜ் பண்ணி உங்கள் பிராண்டில் பேக்கேஜ் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ கெட் இன் டச்சுங்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த ஃபார்மை வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ பிரான்ஸ், சில்வர், பிரான்ஸ், கோல்டு, டைமண்ட் 3 பிளான்ஸ் கொடுக்குறாங்க. பிரான்ஸ்னால் உங்களுக்கு ஒரு சைட் இருக்குது, இல்லை ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா பிரான்ஸ் பிளான் எடுத்துக்கலாம். கோல்டு பிளானில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுக்குறாங்க, பட் கொஞ்சம் லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. டைமண்ட் பிளான், 3வது ப்ரொவைட் பண்ணுற டைமண்ட் பிளான் வந்து 60,000 நீங்கள் பே பண்ணால் போதும். எந்த விதமான இயர்லி சார்ஜஸ், ரெனிவல் சார்ஜஸும் கிடையாது. பட் ஃபுல்லி ஹோஸ்டட் வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அன்லிமிட்டட் பேண்ட்வித், அதெல்லாம் வந்து பேண்ட்வித் எல்லாமே ஹையாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோல்டுக்கும் டைமண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அது போக வந்து கோல்டு வந்து இயர்லி ரெனிவல் சார்ஜஸ் இருக்குது, டைமண்டில் அந்த சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த மார்க்கெட் பிளேஸ் வேணாலும் நீங்கள் செல் பண்ணலாம். அதுமாதிரி பேன் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை. ஜிஎஸ்டி தேவைன்னு பார்த்தா இருந்தால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜிஎஸ்டி தேவையில்லை. உங்களோட பேன் கார்டு மட்டும் இருந்தாலே போதும், இவங்க கூட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுற சைட்டில் பேமெண்ட் கேட்வே இன்டர்கிரேஷனாக இருக்கட்டும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ப்ரொமோ கோட் ஜென்ரேஷன், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ரீஃபண்ட் பாலிசி, இதை நீங்கள் முக்கியமாக படிக்கணும். ஸோ ரீஃபண்ட் பாலிசி என்னென்னா, நீங்கள் இந்த 3 பேக்கேஜில் ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டிங்கன்னா, ஒன்ஸ் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா அதுக்கு ரீஃபண்ட் கிடையாது. பட் இப்போ ஒரு கஸ்டமருக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணிங்க ரீஃபண்ட் வந்தோன்னா அது இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதர் ஃபீச்சர்ஸும் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை, அன்லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி மார்க்கெட்டிங் சப்போர்ட்டுமே நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுமாதிரி இன்பில்ட்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா கூப்பன் கோட் ஜென்ரேஷன். கூப்பன் கோட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்காவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னா நீங்கள் அந்த கூப்பன் கோட் ஜென்ரேட் பண்ணலாம். அப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ யாராவது யூடியூபரோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்களோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணால் அது மூலமாக ஜென்ரேட் பண்ணலாம். இன்பில்ட் இமெயில் மார்க்கெட்டிங் டூல் இருக்குது. கிஃப்ட் வவுச்சர் ஜென்ரேட் பண்ணலாம், ரெஃபரல் கோட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவங்க இந்த வெப்சைட்டில் கொண்டு வந்துடுறாங்க. அதுமாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பேனர் வேணுன்னா உங்கள் வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நிறைய பீப்புள் உங்கள் டீமுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அட்மினாக இருக்கட்டும், சப் அட்மினாக இருக்கட்டும், நிறைய ரோல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் லைக் காஸ்ட் ஃபில்டர், ப்ரைஸ் ஃபில்டர், நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஆட் டு கார்ட் ஆப்ஷன் இருக்குது, கம்பேர் அண்ட் பை இருக்குது, விஷ் லிஸ்ட் இருக்குது, கெஸ்ட் செக் அவுட் இருக்குது. இவ்வளோ ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. அதாவது சேம் டேலேயே அவங்க ப்ராடக்ட்டை வந்து ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி நிறைய ப்ளகின்ஸ் எல்லாமே அவங்க இன்டெகிரேஷன் பண்ணி தராங்க. ஸோ 3 பிளான் இருக்குது. உங்களுக்கு எந்த பிளான் சூட் ஆகுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி இவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபீச்சர்ஸோட கம்பாரிசன்லாம் பாருங்கள். இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடுது, டெவலப்பர் காஸ்ட் இன்க்ளூட் ஆகிடுது, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே அவங்களே எடுத்துடுறாங்க, இந்தியா ஃபுல்லாக ஷிப் பண்ணுறாங்க, பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹோஸ்டிங் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் கோல்டு அண்ட் டைமண்ட் பிளான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்டிங்காக வந்துடும். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறாங்க, ஷிப்பிங், டெலிவரி, எல்லாம் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுக்கலாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்க ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட் எப்படி இருக்குங்கிறதுக்காக இவங்க டெமோவாக 3 ஸ்டோர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இது டெமோ சைட் சீன்னு சொல்கிறாங்க. இது வேறு தீமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் அண்ட் குவாலிட்டியாகவே மேக் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ
ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்ட்ஸுங்கிற ஒரு மெனு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதோட ப்ரைஸிங் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க எக்ஸல் ஃபார்மேட்டில் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி அந்த எக்ஸலை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் கவராக இருக்கட்டும், மொபைல் கேஸாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும், குர்த்தி, எத்தனிக் வேர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதோட இப்போ ஹோல்சேல் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை ப்ரைஸில் எந்த ப்ரைஸில் செல் பண்ணுங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. அதோட உங்கள் இஷ்டம், அதோட கம்மியாகவும் சேல் பண்ணலாம், அதோட கூட சேல் பண்ணலாம். பட் அவங்க கொடுத்துருக்கிறது இந்த ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கி இந்த ப்ரைஸில் நீங்கள் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாங்க வேண்டாம் ப்ராடக்ட்டை, ஜஸ்ட் உங்கள் ஆர்டர் வந்தாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் போதும். அதாவது கஸ்டமர் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க, அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் உங்களுக்கு பே பண்ணால் போதும். ஸோ இது ஒன் ஆஃப் தி எக்ஸல் தான். நான் எல்லா எக்ஸலையும் ஓப்பன் பண்ணி காமிக்கல, ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி எக்ஸல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் அந்த ப்ராடக்ட் மெனுவில் போய் கிளிக் பண்ணி எக்ஸல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க நிறையவே, அதாவது டைமண்ட் பிளான் எடுத்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த வெப்சைட்டோட ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போய் நல்லா டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள், இன்னும் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த சைட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா மெனுவையும் நீங்கள் போய் விசிட் பண்ணி நல்ல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இதிலேருந்து நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கிறது நல்லாவே தெரியுது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க இ-காமர்ஸ் பிஸ்னஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நான் ஐகார்ட்லேயும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் மணி மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை.